வணக்கம். வணக்கம். 7 கட்டமா நடந்த பாராளுமன்ற தேர்தல் நேற்று முடிஞ்சிருச்சு. பாராளுமன்ற தேர்தல் கிட்டத்தட்ட முடிஞ்சதுக்கு அப்புறம் வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் எல்லா பெரிய பெரிய நிறுவனங்கள் நடத்திருக்கிறாங்க. இந்த பெரும்பாலானதுன்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட எல்லா கருத்து கணிப்புகளிலுமே பார்த்தீங்கன்னா அடுத்த ஆட்சி பாஜக ஆட்சி தான், அதாவது மோடி ஹேட்ரிக் அடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் தகவல்கள் வெளியாக இருக்குது. அது நம்மளும் இந்த கருத்து கணிப்புகள் எப்படி இருக்கும், யாருக்கு வெற்றி வாய்ப்பு, மாநில வாரியாக இப்போ நம்மளுக்கு கிடைச்ச தகவல் அடிப்படையில் நம்ம நீங்கள் உருவாக்கியிருக்கோம், நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு மாநிலத்திலும் யார் யாருக்கு வாய்ப்பு அப்படின்னு இப்போ நம்ம பார்ப்போம். அதாவது ஏற்கனவே 2014 மோடி முதல்ல பிரதமர் ஆனார். அப்போ அவர் பாஜக பெற்ற சீட் 282. அதுக்கு அடுத்தது 2019 பாஜக தனிச்சு பெற்ற சீட்டு 303. ஆமா, இந்த தடவை 400 கோஷத்தோட சொன்னாங்க. ஆனா இப்ப வந்திருக்க கருத்து கணிப்புகள் எல்லா கருத்து கணிப்புகளுமே பாஜக தான் ஜெயிக்கும், ஆட்சியை பிடிக்கும்னு சொல்லிட்டாங்க. ஆனா கூட 350 முதல் 390 வரைக்கும் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து தனியா இருக்கிறது 300க்கு குறையும் அப்படிங்கிறாங்க. அதாவது நீங்க சொன்ன மாதிரி பிஜேபிக்கு மட்டும் எத்தனை சீட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 303 இந்த ட்ரிப்பு குறையும் அப்படின்னு ஒரு தகவல்கள் சொல்றாங்க. ஆனா இன்னொன்னு நாங்க வாசகர்களுக்கு தெரியப்படுத்திக்கிறது என்னன்னா, இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் அப்படியே 100% நடந்துருங்கிறது இல்ல, சொல்ல முடியாது. ஆமா, அதை ஒட்டி முன்ன பின்ன இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த தடவை கிடைச்ச தகவல்களை இப்ப நீங்க சொல்ல போறோம். மாநில வாரியா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஊபி பெரிய கிட்டத்தட்ட 80 தொகுதிகளை கொண்டது. நீங்க போன முறை பாத்தீங்கன்னா பிஜேபி 64 இடங்கள்ல அவங்க மட்டுமே 64 இடங்கள்ல ஜெயிச்சாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா காங்கிரஸ் அவங்க ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இந்த ட்ரிப்பு அவங்க போன ட்ரிப்பு ஜெயிச்சாங்க. நல்லா பாத்தீங்கன்னா அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா பிஎஸ்பி தான் 10 தொகுதிகள்ல. ஆமா, மாயாவதி கட்சி தான் போன ட்ரிப்பு 10 தொகுதிகள்ல நின்னாங்க. பட் காங்கிரஸ் 6 தான் கூட்டணி அவங்க எல்லாம் சேர்ந்து, ஏன்னா காங்கிரஸ் ஒண்ணுதான், சோனியா காந்தி மட்டும் தான் ஜெயிச்சாங்க. பட் இந்த முறை பாத்தீங்கன்னா கூட்டணிகள் மாறி இருந்தது. நல்லா பாத்தீங்கன்னா அகிலேஷ் யாதவும் காங்கிரஸ் கூட்டணி, பிஜேபி தனியா தான் போட்டிடுச்சு, பிஎஸ்பி தனியா போட்டிட்டாங்க. பட் இந்த முறை பாத்தீங்கன்னா பிஎஸ்பிக்கு ஒரு மிகப்பெரிய அடி வாங்கியிருக்குது. ஒரு தொகுதியில கூட பகுஜன் சமாஜுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நிலைமையா இருக்கு. பட் பிஜேபி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முறையோட ஒரு சீட்டு கூடுறதுக்கு வாய்ப்பு அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்ச தகவல். அதாவது மொத்தம் உள்ள 80ல் 68லேருந்து 71 தொகுதிகள் பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு. நீங்கள் காங்கிரஸ் கூட்டணி, அதான் நீங்கள் அகிலேஷ் அண்டு காங்கிரஸ் அப்படி பார்த்தீங்கன்னா 9லேருந்து 12. போன முறை 6 இருந்தாங்க, இந்த முறை 9 + 12 அவங்க வாய்ப்பு இருக்கு. 9 +ங்கிறேன், 9லேருந்து 12க்கு வாய்ப்பு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்பி ஒன்றும் இல்லாமல் போயிடுது. பிஎஸ்பிக்கு வாய்ப்பே இல்லைங்கிறதுனால அது அட்வான்டேஜ் காங்கிரஸ் கூட்டணிக்கும் பிஜேபிக்கும் போகுது. இதுதான் நீங்கள் ஊபியுடைய நிலைமை. அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா பீகார். ஏன்னா ஒரு பெரிய என்ன காரணம்னா, நேற்று வரைக்கும் காங்கிரஸோட இருந்த கூட்டணி வச்சிருந்த நிதிஷ் திடீர்னு பிஜேபியோட வந்தாரு. என்ன திடீர்னு பிஜேபியோட வந்தாரு. பட் ஆனால் அது ஒரு இடம் மாறி போனதுனால அவருக்கு பெரிய இழப்பு இருக்கும் அப்படின்னு கருதப்பட்டுச்சு. ஆனால் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா போன முறை பார்த்தீங்கன்னா பீகாரில் பிஜேபி 39 தொகுதிகளில் போட்டிட்டு ஜெயிச்சாங்க. 39, மொத்தம் 40ல் 39, காங்கிரஸ் 1. அவ்வளோதான். ஏன்னா போன ட்ரிப்பும் பீகார் அவங்களோட தான் கூட்டணியில் இருந்தவர் திடீர்னு என்ன பண்ணாரு, காங்கிரஸோட மாறினார். திடீர்னு மாறி இவர் லல்லு பையனோட துணை முதல்வர் ஆக்கி பண்ணாரு. பட் இந்த முறை பார்த்தீங்கன்னா காங்கிரஸும் லல்லு அவர் பையனும் சேர்ந்து கூட்டணி வச்சாங்க. பட் இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா பாஜக 40ல் 31லேருந்து 34 இடங்களில் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் காங்கிரஸ் போன முறை 1 தான், ஆனால் இந்த முறை லல்லுவும் காங்கிரஸும் சேர்ந்ததுல 6லேருந்து 9 தொகுதிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சில தொகுதிகளை பிஜேபி கூட்டணி இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பீகாரோட நிலைமை.
அடுத்தது பாத்தீங்கன்னா பஞ்சாப் எல்லையில் உள்ள ஒரு மாநிலம். அங்க வந்து இப்ப ஆம் ஆத்மியுடைய ஆட்சி நடக்குது. ஆனா போன தடவை வந்து அங்க வந்து காங்கிரஸ் வந்து 2 சீட்டு தான் பிடிச்சிருந்தாங்க. ஆம் ஆத்மி 8 சீட்டு, பாரதிய ஜனதாவுக்கு ஒரு சீட் தான் இப்ப சிட்டிங்ல அவங்க இருக்கிறவங்க. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அங்க இந்தியா கூட்டணியில ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் இருந்தா கூட கேரளா மாதிரியும் அங்கேயும் தனியா நிக்கிறாங்க. அதுல என்னன்னா இப்ப காங்கிரஸ் வந்து 10 தொகுதியை தனிச்சு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு இப்ப தகவல் கிடைச்சிருக்குது. ஆனா ஆம் ஆத்மிக்கு அங்க பெரிய இழப்பு, ஒரே ஒரு இடம் தான் கிடைக்கும். ஆமா, கிடைக்கும் வாய்ப்பு இல்ல, சைபரும் கூட வாய்ப்பு இருக்கு. ஆமா, அதே நேரத்துல பாரதிய ஜனதா முதல்ல இப்ப சிட்டிங்ல 1ல ஒரே ஒரு சீட்டு தான். ஆனா இப்போ வந்து 2ல இருந்து ஒரு 4 சீட்டு கிடைக்கலாம் வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி இப்போ கருத்து கணிப்புகள் வாய்ப்பு இருக்குது. ஆமா, டெல்லி வந்து பாருங்க, டெல்லி வந்து 7 சீட்டு, 7 வந்து பாரதிய ஜனதா. போன முறை இப்ப பாரதிய ஜனதா தான் இருக்கு. இந்த தடவை எல்லாருடைய கணிப்பும் என்னன்னா காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் கூட்டணி சேர்ந்துட்டாங்க. சோ இந்த தடவை மாறும் அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்து. ஆனா கருத்து கணிப்புகள் எல்லாரும் வெளியிட்டு இருக்கிறதுல பாத்தீங்கன்னா இந்த முறையும் அதே 7க்கு 7. அதுல என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஜேபி அதை ஒரு தெளிவா பண்ணிட்டாங்க பிரச்சாரத்தை. இது வந்து சந்தர்ப்பவாத கூட்டணி அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. 2வது அவர் எல்லாம் என்ன நினைச்சாங்க, ஜெயிலில் அரெஸ்ட் பண்ணது வந்து பெரிய சிம்பத்தியா இருக்கும் கெஜ்ரிவாலுக்கு அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. பட் காரணம் என்னன்னா, ஏற்கனவே நம்ம அதுல பார்த்தோம், அந்த காங்கிரஸ் தலைவர் வந்து உடனே ராஜினாமா பண்ணார். ஆம் ஆத்மியோட கூட்டணியை வந்து மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கிற ஒரு வார்த்தையை அவர் சொல்லிட்டு கூட்டணி அனௌன்ஸ் பண்ண 2வது நாளே அவர் வந்து ரிசைன் பண்ணாரு. ஸோ நீங்க இப்போ பார்க்கறத பார்த்தா கிட்டத்தட்ட மக்கள் வந்து ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணியை விரும்பல அப்படிங்கிறது மாதிரி தான் இப்போ நம்ம நீங்க சொல்றதை பார்த்தா 7க்கு 7 மீண்டும் வாய்ப்பு அப்படின்னு பார்த்தா பாரதிய ஜனதாவுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தாலும் பாத்தீங்கன்னா ஹரியானா பஞ்சாப் ஒட்டிய மாநிலம் தான். அதுல மொத்த தொகுதி 10. அதுல வந்து இப்போ வந்து பாரதிய ஜனதாவுக்கு வந்து அங்க பெரிய குழப்பங்கள் இருக்கு. ஆட்சியில சில விவசாயிகள் பிரச்சனை, ஆட்சி கவுந்துருங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. அங்க வந்து எப்படின்னா இப்ப சிட்டிங் வந்து பாரதிய ஜனதா கூட்டணி தான் 10 எம்பியாவும் இருக்காங்க. இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் சேர்ந்ததுனால ஒரு சாதகமான சூழ்நிலை. அதாவது 2 கட்சியுமே பாதி சீட்டு வாய்ப்பு இருக்கு. ஆமா, இப்போ உள்ள கருத்து கணிப்பு கிடைச்சிருக்குது. அங்க இது அடுத்து உத்தரகாண்ட் பாத்தீங்கன்னா அது எப்பயுமே கிட்டத்தட்ட ஒரு கடந்த 2-3 தேர்தல்களாவே பிஜேபிக்கு வந்து ஒரு சாதகமான சூழ்நிலை. நீங்க போன முறை ஆட்சியில வந்து 5 தொகுதிகளும் பிஜேபி ஜெயிச்சது. இந்த முறையும் அவங்க 5 தொகுதியையும் தக்க வச்சுக்குவாங்க அப்படிங்கறது நம்மளுக்கு என்னன்னா, தாய் மாநிலமான உத்தரப்பிரதேசத்துல என்ன அதனுடைய எதிரொலி அது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு அதனால அங்க அதே ஸ்பீட்ல தான் இமாச்சல் பண்ண சட்டசபை தேர்தலையும் பிஜேபிக்கு தான் வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கல்ல. அதே மாதிரி இந்த முறை ஏற்கனவே 4 தொகுதிகள்ல பிஜேபி ஜெயிச்சிருந்தது இமாச்சல்ல. இந்த முறையும் அதுல வந்து மாற்றம் இல்லை. காங்கிரஸ் கூட்டணிக்கு வாய்ப்பு, இந்தியா கூட்டணிக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் நாளுக்கு அவங்களுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஆந்திராவுல வந்து ஜெகன்மோகனுடைய ஆட்சி நடக்கு, சட்டசபைக்கும் சேர்த்து தேர்தல் நடக்கும். ஆமா, ஆனா மக்கள் வந்து அங்க தெளிவா இருக்காங்க. சட்டசபைக்கு ஒரு மாதிரியாவும் பாராளுமன்றத்துக்கு ஒரு மாதிரியாவும் தான் வாக்களிச்சிருக்காங்கன்னு இப்போ கருத்து கணிப்புகள். நம்ம டெல்லியிலே அதானே பார்த்தோம். டெல்லியில சட்டசபை தான் ஆம் ஆத்மி, பார்லிமெண்ட் தான் பிஜேபி அவங்க இருக்கிறாங்க. அப்படி மக்கள் ஒரு நல்ல முடிவெடுக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ வந்து ஆந்திராவில் வந்து என்னன்னா என்டிஏ அதாவது பிஜேபிக்கு 3 எம்பி தான் இப்போ சிட்டிங்ல இருக்காங்க. ஒய்எஸ்ஆர் வந்து 22 மொத்தம் 25 தொகுதியில 22 சீட் அடிச்சாரு. ஆனா இந்த தடவை 5ல இருந்து 8 தான் ஒய்எஸ்ஆருக்கு கிடைக்கும் வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா பாரதிய ஜனதா அது வந்து சந்திரபாபு நாயுடு கூட ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி. பவன் கல்யாண் நடிகர் அவர் ஜனசேனா இவங்கெல்லாம் சேர்த்து ஒரு கூட்டணி அமைச்சதுனால இந்த தடவை அவங்க ஒரு 22 சீட்டை பிடிச்சிருவாங்கிற மாதிரி.
காங்கிரஸ்க்கு ஒண்ணும் இல்ல இந்த முறை வாய்ப்பு. ஆமா. காங்கிரஸ் தனிச்சு தான் நிக்குது. ஒய்எஸ்ஆர் தங்கச்சி தானே அவங்க தான் வந்தாங்க. ஆமா. சோ அவங்க கூட ஒரு கேண்டிடேட் தான். ஆனா இந்த தடவை காங்கிரஸ்க்கு வாய்ப்பு இல்ல அப்படிங்கற கருத்து கணிப்பு. அடுத்து தெலுங்கானா வந்து நீங்க எதிர்பார்க்கல. போன முறையே வந்து பாரதிய ராஷ்டிரிய ஜனதா அவங்க பிஆர்எஸ் தோத்து போயிட்டாங்க. இந்த தடவை காங்கிரஸ் தான் ஆட்சின்னு வச்சுங்களேன். போன முறை வந்து 17 தொகுதி மொத்தம் தெலுங்கானால. போன முறை பாத்தீங்கன்னா பிஆர்எஸ்க்கு தான் 9 தொகுதிகள் அவங்க ஜெயிச்சாங்க. பிஜேபிக்கு 4 தான் இருந்தது. பட் காங்கிரஸும் போன முறையும் 3 தொகுதியில இருந்தாங்க. பட் இந்த முறை பாத்தீங்கன்னா பிஆர்எஸ்க்கு ஒரு பெரிய அடி வாங்குது. இந்த இது முறையும் பிஜேபியும் காங்கிரஸும் ஆட்சியில இருக்கு. நல்ல கடுமையான ஒரு போட்டி கொடுக்குது காங்கிரஸும் பிஜேபிக்கு. நல்லா கடும். பட் என்ன சொல்ல வர்றாங்கன்னா பிஜேபி வந்து 7லேருந்து 10 தொகுதிகளில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு. காங்கிரஸ் வந்து 5லேருந்து 8 தொகுதிகளில் ஜெயிக்கும். பட் பிஆர்எஸ் வந்து 2லேருந்து ஒரு 5 தொகுதிகளுக்கு வாய்ப்பு. அது அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்தது கர்நாடகா தமிழ்நாடு ஒட்டி உள்ள ஒரு மாநிலம். மொத்தம் வந்து 28 மக்களவை தொகுதி. ஆமா. அதுல வந்து இப்ப காங்கிரஸ் ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது. ஆனா போன தடவை என்னன்னா என்டிஏ வந்து 26 சீட்டு, அதாவது பாரதிய ஜனதா கூட்டணி 26 எம்பிக்களை கைவசம் அடிச்சு. காங்கிரஸுக்கு ஒரே ஒரு தொகுதி சுயேட்சை. அவங்க யாருன்னா நடிகை சுமலதா. ஆமா ஆமா. அவங்க காங்கிரஸ்ல சீட்டு கொடுக்கலன்னா அமரீஷ் இறந்ததுனால அந்த அம்மா கொடுத்தாங்க. காங்கிரஸ்ல சீட்டு கேட்டாங்க, இவங்க கொடுக்க மாட்டேட்டாங்க. சுயேட்சை நின்று அந்த அம்மா ஜெயிச்சாங்க. இந்த தடவை அவங்க வந்து பாரதிய ஜனதாவுக்கு போனாங்க. பாரதிய ஜனதாவில் சீட்டு கிடைக்கல அந்த அம்மாவுக்கு. ஸோ இந்த தடவை வந்து நம்ம முன்னாடி கருத்து கணிப்பு என்ன பண்ணியிருந்தோம்னா 2 பேரும் ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். தமிழில் நம்ம அதை சொல்லியிருந்தோம். ஆனால் வந்திருக்கிறதான கருத்து கணிப்பு வந்து அப்படி இல்லை. என்ன சொல்றதுன்னா பிஜேபிக்கு ஒரு 23 26 இடங்கள் வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனால் அது என்ன ஏற்கனவே இந்த பாலியல் ரேவண்ணா ஃபேமிலியோடைய பாலியல் குற்றச்சாட்டு வந்து அப்புறம் உங்களுக்கு வந்து கடைசி பேஸ் அவங்க தான் எலெக்ஷன் நடந்தது. இல்ல பாலியல் வந்து அவர் ரேவண்ணா இருந்தார்ல, அவர் ஃபர்ஸ்ட் பேஸ்ல அந்த 14 தொகுதி, அடுத்த செகண்ட் பேஸ்ல 14 நடந்தது. அவர் ரேவண்ணா வந்து தன்னுடைய அந்த வேலைகளையும் முடிச்சுட்டு அவர் ஓடி போயிட்டாரு. ஆனா அவருக்கு ஃபர்ஸ்ட் பேஸ்ல முடிஞ்சிச்சு. இருந்தாலும் அந்த 14 பெருசா பாதிப்பு இருக்கிற மாதிரி தெரியல. இல்ல ரெண்டாவது பாதிப்பு கூட 14 கூட பெருசா பாதிப்பு இருக்கிற மாதிரி தெரியல. அது ஒரு இல்ல அது என்ன பிரச்சனைனா பிஜேபி கூட்டணியில இருக்கு. பட் அது வந்து அந்த கட்சி பிஜேபிக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி மக்கள் நினைச்சாங்களா இல்ல என்ன காங்கிரஸ்ல உள்ள? ஏன்னா உங்களுக்கு சீதாராமையாக்கும் இவருக்குமே துணை முதல்வர் சிவகுமாரிக்கு சரியா இல்ல. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறது தான் இன்னைக்கு பிஜேபிக்கு சாதகமா இருக்கிற மாதிரி மக்கள் பேசுறாங்க. வந்து அவங்க ஃபேமிலிக்கு கொஞ்சம் முன்னால கொஞ்சம் நல்ல நேம் இருந்தது. இப்போ ரேவண்ணா வந்து அதை எடுத்துட்டாரு. ஒரு பையன் அதை எடுத்து சட்டசபையில பெரிய பாதிப்பு இருக்கும். பட் பார்லிமெண்ட்ல அந்த மாதிரி ஒன்றும் தெரியல. அடுத்து நம்ம பார்க்க போறது கேரளா. அதாவது ராகுல் காந்தி போட்டிட்டார்ல வயநாடு, இந்த வைப்ரேஷன் இருக்கு. அவர் சிட்டிங் எம்பியும் வயநாடு எம்பி தான். ஸோ 2வது முறையாகவும் அங்கேயும் போட்டிட்டு இருக்காரு. ஊபிலையும் போட்டிட்டாரு, இங்கேயும் போட்டிடுறாரு. கடந்த இப்போ சிட்டிங் வந்து கேரளாவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 20 மக்களவை தொகுதி. அதுல வந்து காங்கிரஸ் வந்து 18 இடத்த போன முறை அலையன்ஸோட பிடிச்சாங்க. ஆமா சிட்டிங்ல கம்யூனிஸ்ட் வந்து கூட்டணி, அவங்க ஆளுங்கட்சியா இருந்தா கூட 2 மக்களவை தான் கிடைச்சது. இந்த தடவையும் அவங்க வெளியில இந்தியா கூட்டணியா இருந்தாலும் கேரளாவை பொறுத்த வரைக்கும் தனித்தனியா தான் போட்டு. ஆமா கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் தனித்தனியா தான் போட்டுச்சு. காங்கிரஸுக்கு இந்த தடவை போன தடவை விட கொஞ்சம் குறையலாம். ஆமா ஆமா போன தடவை 18 சீட்டை பிடிச்சாங்கல்ல, இந்த தடவை அதுல 1-2 குறையலாம். ஆமா குறையலாம். அதே மாதிரி கம்யூனிஸ்ட் வந்து 1-2 கூடலாம். அதே நேரத்துல பிஜேபி இந்த தடவை கணக்க தொடங்கிடும் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு எப்படியாவது நம்பர் 1 திருவனந்தபுரம் எதிர்பார்க்கிறாங்க. ஆமா ஒரு சீட்டு எப்படியாவது முடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி கருத்து கணிப்புகள் வந்திருக்குது. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்து வெஸ்ட் பெங்கால். ஆமா வெஸ்ட் பெங்கால்ல மொத்தம் 42 தொகுதிகள். 42 தொகுதின்னா பெரிய ஒரு ஆமா அங்க வந்து டிஎம்சி அதாவது திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா
3 முறையா தொடர்ந்து யாருக்குமே ஒத்துவராத ஒரு வழி தனி வழி அப்படின்னு ரஜினி மாதிரி அவங்க இந்தியா கூட்டணியில நான் இருக்கேன் ஆனா இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு தத்துவத்தை உருவாக்கிக்கிட்டு தனிச்சுதான் நான் போட்டிடுறேன் 42 தொகுதிக்கு ஆளை நிறுத்துறேன்னு நிறுத்தி விட்டாங்க. அதுல 2 கிரிக்கெட் வீரர்களை வேற பதான் நிக்கிறாரு கீர்த்தி ஆசாத் இந்த மாதிரி 2 கிரிக்கெட் வீரர்கள். கீர்த்தி ஆசாத் போன முறையும் ஆமா அதுல 2 பேரும் நிறுத்திருக்காங்க. இப்போ வந்து அங்க வந்து என்னன்னா வெஸ்ட் பெங்கால்ல வந்து 19 அதாவது போனதுல 22 சீட்டு ஜெயிச்சாங்க. இந்த தடவை கிட்டத்தட்ட அதே அளவு தான் வரும், எல்லாம் ஒண்ணு குறையலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. அதான் கடுமையான போட்டிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த தடவை பிஜேபி கொஞ்சம் கடும் சவாலா இருக்குதாங்க அவங்களுக்கு. பிஜேபி கடும் சவால் கொடுக்கறதுனால இந்த டிஎம்சிக்கு 22ல இருந்து 1-2 குறையறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற. அதே நேரத்துல பிஜேபி அங்க வந்து சிட்டிங்ல வந்து ஒரு 18 சீட்ல இருக்காங்க. இந்த தடவை கணக்குல ஒரு 2-3 கூட்டிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனா காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளுக்கும் அங்க அந்த முறையும் ஒண்ணு இல்ல. மம்தா வந்து மனசு வச்சிருந்தாங்கன்னா காங்கிரஸோட இருந்த கம்யூனிஸ்டுகளை கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அது என்னன்னா பிரதமர் பதவி வரும்போது நமக்கு ஒரு கூடுதல் சீட் இருந்தா நம்ம அதை கெயின் பண்ணலாம். கேட்ட 40 சீட் இருக்கு எனக்கு கொடுங்கன்னு கேட்கலாம்னு நினைச்சாங்க. ஒட்டுமொத்தமா போச்சு. அந்த மாதிரி தான் வெஸ்ட் பெங்கால். இப்போ இந்த சைடு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா அசாம், இனிமேல் பார்த்தீங்கன்னா அசாம், ஜார்க்கண்டு, ஒரிசா இது எல்லாமே கிட்டத்தட்ட மலைப்பகுதிகள் அந்த மாதிரி விஷயங்கள். அசாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் தொகுதிகள் வந்து 14 தொகுதிகள். நீங்கள் போன முறையே பார்த்தீங்கன்னா பிஜேபி ஆட்சி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போன முறையே 9 தொகுதி வச்சுருந்தாங்க. பட் இந்த முறை கொஞ்சம் கூடுதலாக வர்றதுக்கு வாய்ப்பு 1-2 கண்டிப்பாக கூடுதலாக இருக்கும். ஏன்னா காங்கிரஸ் வந்து ஒரு போன முறை வந்து ஒரு 3 தொகுதி வச்சுருந்தாங்க. பட் இந்த முறை அந்த 3 தொகுதியும் அவங்க தக்க வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பட் ஆனால் அதே சமயத்தில் பிஜேபி ஒரு கடுமையான ஒரு போட்டியை கொடுக்குது. அவங்களும் ஏற்கனவே இருந்த தொகுதிகள் இல்லாமல் ஒரு தொகுதியை காங்கிரஸ் சேர்ந்து பிடுங்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே பற்றி பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் அடுத்த கட்டமாக ஜார்க்கண்டு மொத்தம் 14 தொகுதிகள் இருக்குது. அங்கே வந்து 2 காங்கிரஸும் பிஜேபி இருந்தாலும் பிஜேபி அங்கேயும் கிட்டத்தட்ட ஒரு ஸ்வீப் பண்ணி போன ட்ரிப்பெல்லாம் 14ல் 12 அடிச்சு நோக்குனாங்க. 2 தான் காங்கிரஸுக்கு தேர்ந்துச்சு. பட் இந்த முறை பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு ஒரு தொகுதி குறையலாம், காங்கிரஸ் கூடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஜார்க்கண்டில். யார் நம்ம இவருடைய ஏரியா இவர் டோனி அவருடைய ராஞ்சி ஏரியா. அதனால இந்த முறை வந்து பிஜேபிக்கு 9லேருந்து 12, காங்கிரஸுக்கு வந்து 2லேருந்து 5. அதனால பிஜேபிக்கு 1-2 குறையறதுக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரிசா எப்படி இருக்கு? நம்ம PK பாண்டியன் ஊரு. ஆமா, அது சாவியெல்லாம் தமிழ்நாட்டுல வந்து ரொம்ப பிரச்சாரத்துல கலையபரமா இருந்தது. ஆனா ஒடிசாவில மொத்தம் வந்து 21 மக்களவை தொகுதி இருக்குது. அங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா 5வது முறையா பிஜு ஆட்சி. ஒரு கிளீன் மேன் அப்படிங்கிற அவங்க குடும்பமே பாத்தீங்கன்னா ரொம்ப கை சுத்தமானவங்க. அவங்க அப்பா முதல்வராக இருந்தவர், அவரு ராணுவத்துல பைலட்டு. ஆமா, அந்த நவீன் பிஜு பட்நாயக். அந்த இப்ப 21 தொகுதியில இப்ப சிட்டிங் வந்து என்னன்னா அங்க பிஜேபிக்கு 8 தொகுதி போன தடவை இருந்தது. இந்த தடவை கொஞ்சம் கூடுதலா வர மாதிரி வாய்ப்பு இருக்குது. ஆமா, ஒடிசாவில் தடவை போட்டு அடிச்சு இல்ல கூட்டணி கிட்டத்தட்ட 2 பேரும் ஒன்னா இருந்த மாதிரி ஒரு மூணுல வந்தாங்க. என்னமோ ஒரு இடத்துல ஒத்து வரல டக்குனு. அதனாலதான் அடிச்சு உடல்நிலையிலேருந்து பர்சனல் அட்டாக் நிறைய. ஆனா என்னன்னா சட்டசபைக்கு இவர் தான் வராரு. சட்டசபைக்கு சேர்த்து தேர்தல். சட்டசபைக்கு பிஜு தான் ஜெயிக்கிறாரு. ஆனா மக்களவைக்கு கொஞ்சம் பிஜேபிக்கு கொஞ்சம் வாய்ப்பு அதிகமா. சரி, காங்கிரஸுக்கு வந்து என்ன ஒரு சீட்டு கிடைக்குங்கிற மாதிரி வாய்ப்பு. கிட்டத்தட்ட காங்கிரஸ் இந்த பல இடங்கள்ல வந்து கிட்டத்தட்ட மேற்கு வங்காளம் பார்த்துட்டோம் நம்ம. சில இடங்கள்ல இன்னும் தன்னை நிலைநிறுத்திக்க வேண்டிய இருந்த தலைவர்கள் எல்லாம் ஏதோ ஆசாபாசங்களுக்கு பாரதிய ஜனதாவில் போய் சரணடைஞ்சிருப்பாங்க. அந்த இன்னைக்கு உள்ள வாழ்க்கை நமக்கு போதுங்கிற மாதிரி பாரதிய ஜனதாவுடைய சில சுய லாபங்களுக்காக போய் சேர்ந்து
இங்க இருந்து போனவங்க தான் நாங்க கூட்டம் எல்லாமே பாரதிய ஜனதா கூட்டம். ஏன்னா எண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாம் காங்கிரஸ்ல இருந்து போனவங்க தான் இருக்காங்க. அந்த மாதிரி இந்த கூடாரத்தை காலி பண்ணிட்டு அங்க போயிட்டாங்க. அதனால ஆனா சட்டசபைக்கு அங்க பிஜு தான் ஜெயிக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா. அதாவது இதுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா ஊபிக்கு அடுத்தால அதிக தொகுதிகளை வச்சிருக்கிறது 48 தொகுதி. 48 தொகுதி. அங்க வந்து அந்த மாநிலத்திலேயும் பாரதிய ஜனதா சில அரசியல் விளையாட்டுகள்லாம் விளையாடி அங்க உத்தவ் தாக்கரே கூட தான் போன தடவை சேர்ந்து சிவசேனா பேரே எல்லாம் ஆக்கி விட்டாங்க. அந்த மாதிரி. ஆனா இந்த தேர்தலில் என்னன்னா உத்தவ் தாக்கரே யார் ஒரிஜினல் சிவசேனாங்கிறத நிலைநிறுத்த போகுது அப்படிங்கிற மாதிரி அவர் நம்பிக்கையோட இருக்காரு. ஆனா இந்த தடவை போன தடவை என்னன்னா பாரதிய ஜனதா கூட்டணிக்கு அங்க 19 சீட்டு கிடைச்சது. ஆமா 19 சீட்டு கிடைச்சு. சாரி 38 சீட்டு கிடைச்சது. 38 சீட்டு கிடைச்சது. ஆமா இந்தியா கூட்டணிக்கு 9 சீட்டு தான் கிடைச்சது. இந்த தடவை நேருக்கு மாறா வந்துருக்குறாங்க. கருத்து கணிப்பு வந்து அப்படி இப்படிமா 2 பேரும் ஈக்குவல் ஷேர் பண்ணிக்குவாங்க. கூட்டணி அங்க நல்லா பாத்தீங்கன்னா சரத்பவார், காங்கிரஸ், உத்தவ் தாக்கரே எல்லாம் சேர்ந்தும் பட் என்னமோ பெருசா ஒரு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பைண்டிங் இல்லையா இல்லை என்னன்னு தெரியல. அது கருத்து கணிப்புகள் வந்து இப்போ பாரதிய ஜனதாவுக்கு சாதகமா 35 சீட்டை ஜெயிப்பாங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஆனா அது மாதிரி இருக்குமாங்கிறது ஓரளவு சந்தேகம். கருத்து கணிப்பு சந்தேகத்தில் இல்லை. பட் பொதுவாக நம்ம கிடைச்ச தகவலும் பார்த்தீங்கன்னா பெரிய ஒருங்கிணைப்பு இல்லை. அது காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குஜராத் யாருன்னா மோடி அவர்களுடைய மாநிலம். அங்க மொத்தம் 26 மக்களவை தொகுதி. அதுல வந்து சூரத்ல முகேஷ் தலால் பாரதிய ஜனதா போட்டியின்றி தேர்வுன்னா இந்த காலத்திலயும் போட்டியின்றி ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்படுறாருன்னா பாத்துக்கிடுங்க. ஸோ அதுல சந்தேகமே இல்லை. 26க்கு 26 இந்த முறையும் முயற்சி பண்ணி காங்கிரஸுக்கு ஒன்றும் பெரிய வாய்ப்பு இல்லை. இல்லை இப்போ என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட வாக்கு சதவீதத்திலேயே இந்த எக்ஸிட் போல்ல பிஜேபிக்கு 62% ஓட்டு விழுவுது. பட் 30% தான் காங்கிரஸ். கிட்டத்தட்ட 30%, 2 மடங்கு வாக்கு சதவீதத்திலேயே காங்கிரஸோட பிஜேபி அதிகமா இருக்கு. அதுல வந்து இன்னும் தலைவர்கள் நல்ல தலைவர்களை உருவாக்கலைன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட குஜராத்ல இருந்து காங்கிரஸ் சுத்தமா இல்லைங்கிற மாதிரி தான். மத்திய பிரதேஷ் தனிப்பட்ட மோடியுடைய ஒரு இல்ல அவங்க அவங்க 2 பேருமே அமித்ஷாவும் அவரும் இணைந்து அங்க பணியாற்றுறதுனால அங்க அதை மாற்றவே முடியாது. இந்த தேர்தலில் எப்போ மாறுறது. பிஜேபியோடைய அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம் பார்த்தீங்கன்னா போன முறை மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு என்ன காரணம் 29ல் 28 தொகுதிகள் அவங்களுக்கு பெரிய பிளஸ்ஸா இருந்தது. இந்த 303ல் அதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ் அவங்களுக்கு வச்சுக்கேன். பட் இந்த முறை பார்த்தீங்கன்னா போன்றப்ப காங்கிரஸ் ஒன்று வந்தது மத்திய பிரதேசில். இந்த முறையும் இதே ஒரு சூழ்நிலையில் தான் வாய்ப்பு. பிஜேபி கிட்டத்தட்ட அதே மாதிரி 28 இல்லை 29 கூட வாய்ப்பு. காங்கிரஸுக்கு ஒன்று கிடைக்குமா கிடைக்கலையாங்கிறது ஒரு சூழ்நிலை. காரணம்னா மத்திய பிரதேசில் நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. நல்லா ஒரு பிஜேபியுடைய ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு ஆயிடுச்சு. பட் அதே மாதிரி ஆனால் அதே சமயம் ராஜஸ்தான் பாருங்க. ராஜஸ்தானில் வந்து மொத்தம் 25 மக்களவை தொகுதி. அங்கே வந்து பாரதிய ஜனதா ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்குது. இந்த தடவையும் என்ன போன தடவை இப்போ சிட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 19ல் அவங்க தான் இந்த 25 எம்பியிலையும் இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த பாரதிய ஜனதா தான். இந்த தடவை காங்கிரஸ் ஏதோ ஒரு 2 ஒரு 5-6 சீட்டுக்கு குறையும். அப்போ வந்து பிஜேபிக்கு குறைய வாய்ப்பு. காங்கிரஸ் கொஞ்சம் பிஜேபி கோட்டைக்குள்ள பூந்துட்டாங்க அப்படின்னு தான் கருத்து கணிப்புகள் சொல்லுது. அதிகபட்சமா காங்கிரஸ் கூட்டணிக்கு 7 சீட்டு. ராஜஸ்தான் காங்கிரஸ்ல தானே இருந்தது. இல்ல ஆட்சி இப்ப அதுக்கு பிறகு சட்டசபை தேர்தல் நடந்துச்சு. பட் அப்ப அந்த ஒரு இது இருந்தது. பிஜேபியோட காங்கிரஸோடைய பாதிப்பு இருக்கு. காங்கிரஸ் அங்க கொஞ்சம் பலமா தான் இருக்கு. அதனால இந்த தடவை 7 வரைக்கும் காங்கிரஸ் கூட்டணிக்கு அங்க கிடைக்கும் வாய்ப்பு அதிகம். பிஜேபிக்கு 25ல இருந்து கொஞ்சம் மைனஸ் தான் ஆகுது வாய்ப்பு இருக்கு. அடுத்தது சத்தீஸ்கரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பெரிய லெவலில் ஒன்றும் வாய்ப்பு இல்லை. பெரிய மாற்றங்கள் இல்லை. காங்கிரஸுக்கு இந்த முறை கிடைக்குமா அப்படின்னு தெரியல. மொத்தம் ஒரு 11 தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே பிஜேபி 9ல் இருக்கு, காங்கிரஸ் 2 இருந்தது. இதே சூழ்நிலை தான் இப்போ தக்க வச்சுக்கிறதுக்கு தான் பெரிய மாற்றங்கள் சத்தீஸ்கரில் இருக்காது அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த சூழ்நிலைகள் தமிழ்நாட்டை தாண்டி மித்த எல்லா இடங்கள்லையும் ஓரளவு நம்ம பார்த்துருக்குறோம். நம்ம எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். முக்கியமான தொகுதிகள்லாம் பார்த்துட்டோம்.
கோவா பார்க்கல. ஆமா. கோவா நம்ம பார்க்கல. பட் இந்த மாதிரி விஷயங்களை கோவாலாம் நீங்கள் இப்போ பிஜேபி தான் இருக்குது. பிஜேபிக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இந்த முறையும். ஏன்னா காங்கிரஸ் வந்து சில மாநிலங்களில் பிஜேபிக்கு தாராவாரத்தை கொடுத்த மாதிரி, காரணம் அங்கே ஆம் ஆத்மி வந்துட்டாங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் அங்கே ஆம் ஆத்மி வந்துட்டதுனால காங்கிரஸ் வந்து சரி நம்ம கூட்டணி கட்சிங்கிற மாதிரி ஒதுங்கிடுறாங்களா என்னெல்லாம் தெரியல. இந்த மாதிரி கோவாவும் கிட்டத்தட்ட காங்கிரஸுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அடுத்த கட்டமாக நம்ம தமிழ்நாடு எப்படி இருக்கும்? தமிழ்நாடு ப்ளஸ் பாண்டிச்சேரி 39+1 40 தொகுதிகளுடைய நிலவரம் கடந்த தேர்தல் மாதிரி தான் இந்த மாதிரியும் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து பிரச்சாரம் கடைசி கட்டத்தில் எப்படி இருக்கு, கள நிலவரம் எப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் நம்ம. பட் அதே நிலை தான் ஒன்றும் பெரிய மாற்றங்கள் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா பிஜேபி தனி கூட்டணியாக இருக்குது, அதிமுக தனி கூட்டணியாக இருக்குது, திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது. காரணம் என்னென்னா அதாவது எதிர்கட்சிகள் அதாவது எதிர் ஓட்டுகள் எல்லாமே பிரியறதுனால மீண்டும் 39 தொகுதிகள்லையும் திமுக வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக தெரியுது. ஏன்னா ஒரு சில தொகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம பார்த்துட்டோம், நம்ம என்னென்ன தருமபுரி, கள்ளக்குறிச்சி, கோயம்புத்தூர் இந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்து நெல்லை, ஆமாம் நெல்லை, வேலூர் சில தொகுதிகளில் வந்து கடுமையான போட்டி இருக்குது. ஆனாலுமே சில ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அங்கேயும் திமுக தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா பெரிய ஸ்டார் வேல்யூன்னு சொல்லிட்டு இருந்த அண்ணாமலை கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இப்போ எக்ஸிட் போலில் பார்த்தீங்கன்னா 3வது இடங்கள் தான் அவருக்கு வாய்ப்பு. இல்லை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். பட் இது கிளியராகவே தெரியுது. ஃபஸ்ட்டு அங்கே திமுக, செகண்ட் அதிமுக, 3வது இடத்துல அண்ணாமலை இருக்கிறாரு. ஆனால் அது கம்பேர் பண்ணுறப்போ திருநெல்வேலியில் இவர் பார்த்தீங்கன்னா நயனானந்தன் நெக்கா இருக்கார். இல்லை நம்ம ஏற்கனவே ஒரு வேட்பாளர் அறிவிச்சு கொஞ்ச நாள்லேயே நம்ம பேசியிருந்தோம். என்னென்னா அதிமுக திமுக 2 கூட்டணியில் உள்ள ஒரு சாரார், அதாவது குறிப்பாக என்ன சொல்ல போனா ஆலங்குளம், அம்பாசமுத்திரம் இந்த தொகுதியை சேர்ந்த கட்சியெல்லாம் பார்க்காமலே அவர் போட்டு சாதி ரீதியாக கரெக்டாக சொன்னீங்க. சாதி ரீதியாக அந்த அளவு அவருக்கு அங்கே ஓட்டு கொடுங்க. அவருக்கு வந்து ஒரு மைனஸ் அந்த 4 கோடி விஷயம் இல்லைன்னா வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா நீங்கள் வந்து அந்த பணம்ங்கிறது வந்து 4 கோடி வருது, பெரிய லெவலில் செலவு பண்ணுறாங்க. அது வந்து எப்பயுமே ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து ஒரு அதிருப்தி ஏற்படுத்தும். அந்த அதிருப்தி அவருக்கு ஏற்படுத்தியிருக்கு. அதனால அவர் வந்து நெக்கா இருக்காரு. இல்லைன்னா அந்த 4 கோடி இல்லைன்னா கூட வெற்றி பெற்றிருந்தாலும் ஆச்சரியப்படல. அதுதான் ஒரு சூழ்நிலை. பட் நீங்கள் அப்படி நம்ம பெருசாக எதிர்பார்த்த தேனி, ராமநாதபுரம் என்ன காரணம்னா ஓபிஎஸ் உடைய வாழ்க்கை பிரச்சனை. அது அவரும் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸிட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர் வந்து நெருங்கி இருந்தாலும் 2-3% அவர் வந்து குறையிறார். அப்படி பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்குகள்லையாவது நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆமாம், நவாஸ்கனி யூஎம்எல் வந்து ஜெயிப்பாங்க. அதே மாதிரி தான் தேனியும் பெரிய லெவலில் டஃப் கொடுத்தாரு டிடிவி. ஆனால் போடிக்கு அப்புறம் பார்த்தா திமுகவுக்கு தான் அங்கே சாதகமாக தான் இருக்குது. இதுதான் ஒரு கள நிலவரம். அது இன்னைக்கு சூழ்நிலை எக்ஸிட் போலுக்கு அப்புறம் நம்ம பார்த்ததை வச்சு பாண்டிச்சேரி நம்ம பெருசாக எதிர்பார்த்தோம். ஆமாம், பாண்டிச்சேரி நமச்சிவாயம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். செலவு பண்ண காசு அவர் ஜெயிச்சிருப்பாருன்னு பார்த்தா எக்ஸிட் போல்ல வந்து பார்க்குறப்ப பார்த்தா ரொம்ப டஃப்பாக இருக்கு. என்ன காரணம்னா காசை வாங்கிட்டு கூட காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்திருக்கு. ஏன்னா அங்கேயுமே ஒரு பெரிய டஃப்பாக தான் இருக்குது. அதனால் நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் இந்த முறையும் 39+1 40 திமுக கூட்டணிக்குது அதிகம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத சூழ்நிலை. கண்டிப்பாக நாங்கள் ஜெயிச்சிருவோங்கிற சூழ்நிலையில் அதிமுகவும் பிஜேபி கூட்டணி எந்த தொகுதியிலையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிறத நம்மளுக்கு கிடைச்சிருக்க தகவலும் நம்மளுடைய சோர்ஸஸும் அதான் சொல்கிறாங்க. இதுதான் இப்போ நீங்கள் ஆல் ஓவர் இந்தியா நம்ம பார்த்துட்டோம் எப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மோடி ஹேட்ரிக் அடிக்க போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஆமாம், அப்படிங்கிறத நம்ம ஒத்துதான் ஆகணும். ஏன்னா கடுமையான விமர்சனம். ஏன் நீங்கள் கன்னியாகுமரியில் தியானத்தில் இருக்கிற முதற்கொண்டு அது பெரிய பிரச்சாரம் பண்ணுறாருங்கிற மாதிரி. காரணம் என்னென்னா சோஷியல் மீடியாவில் கான்சன்ட்ரேட் பண்ண அளவுக்கு காங்கிரஸ் கட்சி ஒவ்வொரு மாநிலங்களையும் தன்னையே வலிமைப்படுத்தி கொள்ள இன்னும் இல்லாமல் இருக்குது. அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது ஒரு சரியான சூழ்நிலையாக இருக்காது.
அப்படிங்கிறத இந்த 2024 லோக்சபா தேர்தல் காங்கிரஸுக்கு உணர்த்தும் அப்படிங்கிறத நம்மளுடைய இல்ல. அதாவது என்ன பாத்தீங்கன்னா அவர் 2 யாத்திரை நடத்தினாரு ராகுல் காந்தி. அதுக்கு ஒரு பலன் இருக்கதான் செய்யுது. ஆனா போற தடவையோட இந்த தடவை காங்கிரஸ் அதிக சீட்டை தான் ஜெயிக்கிறாங்க, அது ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனா இன்னும் வந்து இந்த பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறோம்னு இந்த மாநில முதலமைச்சர்கள்லாம் சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் இது ஒரு பாடம் இல்லை. நீங்க இதுதான் வந்து பிரசாந்த் கிஷோர் சொன்னார். என்ன சொன்னாருன்னா, போன முறை காங்கிரஸ் 55 இடங்கள்ல வந்தது, இந்த முறை 85 இடம் 100 இடம். நான் அதை சொல்றதுக்கெல்லாம் வேலை இல்லை. ஆட்சி மாற்றம் இருக்குமா? ஆட்சி மாற்றத்தை மாத்திரப்பதான் காங்கிரஸ் வலிமைன்னு நான் ஒத்துக்குவேன். நீங்க வந்து எண்ணிக்கையை காட்டு என்ன பண்ண போறீங்க? இன்னும் 5 வருஷம் அதுக்கு இன்னொன்னுக்கு காத்திருக்கணும், உழைக்கணும், நீங்க கத்துக்கணும். நீங்க நிறைய விஷயங்கள்ல காங்கிரஸ் பிஜேபியை தோற்கடிக்கிறப்பதான் சரியா இருக்குமே ஒழிய, நாங்க 10 தொகுதி அதிகம் வாங்கிட்டோம், பலம் வாங்கிட்டோம்னு எப்படி சொல்ல முடியும்? அது சரியா இருக்காது. இந்தியா கூட்டணியில பிரதமர் வேட்பாளரை அறிவிக்காதது ஒரு பின்னடைவா? உண்மையிலேயே நீங்க ராகுல் வந்து தெளிவான அவர் பிரதமர் வேட்பாளர் தான், ஏன் அவர் ஒதுங்குறாரு? நீங்க காங்கிரஸ்ல எடுத்துங்க, நீங்க ஆல் ஓவர் இந்தியால நீங்க ஒரு எதிர்கட்சிகள்ல ஒரு வேட்பாளர் யாருன்னா ராகுல் தான். நீங்க அவரா ஏன் இந்தியா முழுக்க தெரிஞ்ச முகம். நீங்க கெஜ்ரிவால் வந்து இருக்காருன்னா அவர் அங்கதான் நாட்டுல எந்த சோர்வும் இல்லை. இந்த 10 வருஷமா அவருக்கு அவர் பப்புன்னு சொல்லி விமர்சனங்கள். நீங்க என்ன பாத்தீங்கன்னா காங்கிரஸே இல்லைன்னு, ஆனாலும் அதை தூக்கி நிப்பாட்டுறாரு காங்கிரஸ்ல. அதை வந்து ராகுல நீங்க வந்து பாராட்டியே ஆகணும். நீங்க அந்த வகையில நீங்க 10 வருஷம் தோல்விங்கிறது சாதாரண இல்லை. பல மாநிலங்கள்ல ஆட்சியை இழந்திருக்கு காங்கிரஸ். எதிர்கட்சியாவே 10 வருஷம், இன்னும் ஒரு 5 வருஷம் எதிர்கட்சியா இருக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கு காங்கிரஸ். ஆனாலும் சோர்வுல ராகுல் வந்து சோர்வுல. அதே மாதிரி பிரியங்காவும் நல்லா ஒர்க் பண்ணாங்க, அவங்களுடைய பிரச்சாரங்களை மறுக்கவே முடியாது. ஆனாலும் ஒவ்வொரு மாநிலங்கள்லயும் காங்கிரஸை ஸ்ட்ராங் பண்ண வேண்டிய கட்டாயத்துல ராகுல் இருக்காரு. அப்படி இருந்தாதான் அவர் மீண்டும் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அடுத்த தேர்தலில் காங்கிரஸ் வந்து டஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே சமயத்துல இன்னொரு விஷயத்தையும் நம்ம சொல்லணும். நல்லா பாத்தீங்கன்னா பிஜேபியில அந்த 2 மனிதர்கள் தான், யாரு? அமித்ஷா அண்டு மோடி. அவங்களுடைய உழைப்புக்கான ஒரு பலன், அதை நம்ம நீங்க ஒத்துக்கிட்டே ஆகணும். நிறைய விமர்சனங்கள் அவங்க மேல இருக்கு. நீங்க ராகுல் மோடி மேலேயும் அமித்ஷா மேலேயும் அதானி விஷயங்கள்லாம் இருக்கட்டும், வேலை வாய்ப்பு வந்து ரொம்ப மோசமா இருக்கு, 15 லட்சம் தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாரு, பல விஷயங்கள் அவங்க மேல இருந்தது. ஆனாலும் சோர்வடையாம 2 பேருமே கடைசி வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பெரிய தலைகள் எல்லாமே கிட்டத்தட்ட சோத்துட்டாங்க. நீங்க நிதின் கட்கரியில் ஆரம்பிச்சு, நீங்க ஒரு பாதுகாப்பு அமைச்சர் அவரில் ஆரம்பிச்சு, நீங்க பெரிய பெரிய ஆட்கள் எல்லாமே கூட ஆல் ஓவர் இந்தியா அவங்க பிரச்சாரம் பண்ணல. இவங்க 2 பேரும் போட்டியிட்டு ஆனாலும் எல்லா இடங்களையும் போய் பிரச்சாரம் பண்ணாங்க. கிட்டத்தட்ட கடுமையான உழைப்பு, அவங்களுடைய உழைப்பு. ஸோ இந்த பிஜேபி வெற்றிங்கிறது அந்த 2 மனிதர்களுடைய உழைப்புங்கிறத வந்து யாருமே மறுக்க முடியாது, அதையும் மறுக்க முடியாது. ஸோ இந்த தேர்தலும் பிஜேபிக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கு. ஸோ மோடி 3வது முறையாக பிரதமராவது உறுதியாயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம சொல்லிதான் ஆகணும். பார்ப்போம். இருந்தாலும் 4ஆம் தேதி என்ன நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் சரியா இருக்காங்கிறத மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்திக்குவோம், பார்ப்போம். வணக்கம்.